அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கிராமத்துல திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. திருவிழா காலம்ங்கறதால அதனால அந்த ஊர் கிராம மக்கள் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. திருவிழால ஒரு முக்கியமான அம்சமா எல்லாருக்கும் பிடிச்ச உணவு திருவிழா அங்க நடந்துச்சு. நிறைய ஊர்ல இருந்து வந்த மக்கள் விதவிதமான உணவு பொருட்களை எடுத்துட்டு விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. அங்க செண்பகம் பாட்டின்னு ஒருத்தங்க மீன் குழம்பும் வறுத்த மீனும் வச்சிருந்தாங்க. அவங்கள யாருமே பெருசா கண்டுக்கல. அங்க வந்திருந்த மக்கள் எல்லாரும் துரித உணவுகளை விரும்பி சாப்பிட்டாங்க. செண்பகம் பாட்டிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் நம்ம கடைக்கு யாருமே சாப்பிட வரல அப்படின்னு யோசிச்சாங்க. ஹே பாருடி, அந்த கிழவிய மீனும் குழம்பு வச்சிருக்கு. நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு முன்னாடி இந்த மீனும் குழம்பும் வேஸ்டடி. நம்ம கடைக்கு தான் கூட்டம் நிறைய வருது. அந்த கிழவிய பாரு. பார்க்கவே எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு செண்பகம் பாட்டிய அங்கிருந்த 2 பொண்ணுங்களும் கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்த யாருமே செண்பகம் பாட்டியுடைய வறுத்த மீனையும் மீன் குழம்பையும் சாப்பிடவே இல்ல. அதனால சமைச்ச உணவெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து போனாங்க.